மராட்டிய மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. 288 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மராட்டிய மாநிலத்தில் இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் 9.7 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விரிவான தகவல்கள். மராட்டியத்தில் பரபரப்பாக எதிர்பார்க்கப்படக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 288 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இந்த தேர்தல் நடைபெறுகிறது. 9,63,69,000 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக 1,183,000 வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று இந்த வாக்குச்சாவடிகள் தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காலையில் மாதிரி வாக்குப்பதிவு என்பது ஏஜென்ட்கள் முன்னிலையில் நடைபெற்றது. அதற்கு பின்பாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது சரியாக 7 மணிக்கு தற்பொழுது இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கின்றது. வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த பகுதியைச் சேர்ந்த வாக்காளர்களும் ஆர்வத்தோடு இந்த வரிசையில் நின்று வாக்களிக்க ஆர்வத்தோடு வந்திருப்பதை நம்மால் இங்கே வந்து காண முடிகின்றது. மும்பையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய 36 தொகுதிகளிலுமே ஒரு 10,117 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 288 தொகுதிகளிலும் 4,136 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்காளர்களிடமும் கூட ஒரு ஆர்வம் என்பது காணப்படுகின்றது. காலையிலேயே வாக்களிப்பதற்கும் ஆர்வத்தோடு இந்த வாக்குச்சாவடிகளுக்கு மக்கள் வந்திருப்பதை காண முடிகின்றது. விரிவான ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்காங்க. வாக்களிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்காங்க. நமக்கு இவ்வளோ நேரமே வந்திருக்கீங்க, எவ்வளோ ஆர்வம் இருக்குது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும்? கண்டிப்பாக ஒரு நிச்சயமாக ஆர்வமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட் லைனில் வந்து ஃபஸ்ட் ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே எலெக்ஷன் கமிஷனுக்கு த்ரூவாக எல்லா வேலையும் நல்லா பண்ணியிருக்காங்க. நேற்று இரவு முழுவதுமே லைட்லாம் போட்டு எல்லாம் க்ளீனாக பண்ணி வெல் செட்டப் பார்க்கிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங்க்கு யாரும் பார்க்கிங் பண்ணக்கூடாது, செக்யூரிட்டி நல்லா இருக்குது. நிச்சயமாக ஒரு எலெக்ஷன் கமிஷன் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. நாங்களும் ஆர்வமாக இருக்கிறதுக்கு எங்களோட ஓட்டை ஃபஸ்ட்டு போடணும்னு சொல்லிட்டு. புது ஸ்லிப்பெல்லாம் முதல்ல உங்களுக்கு கொடுத்துட்டாங்களா? அதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? இப்போ என்கிட்ட இருக்குது பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி. எலெக்ஷன் கமிஷனும் பூத் ஸ்லிப் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் அவங்கள பூத் ஸ்லிப்பை கொடுத்து மக்களை வந்து ஆர்வமாக ஆக்கியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ஓட்டு போடுறதுக்காக இப்போ வந்திருக்கீங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குது? எந்த அளவுக்கு அந்த ஆர்வம் அப்படிங்கிறது இருக்குது? ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட் தான். இது வந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஸோ இது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி ஓட் போடுறது. ஸோ இந்த கடமையை நான் வந்து கண்டிப்பாக நிறைவேறுது. இப்போ மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஆர்வம், எந்த அளவுக்கு வந்துருக்கு? மக்கள் எல்லாம் காலையில் எல்லாம் எழுந்திரிச்சு அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை பண்ண வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னோட ஆல் த பெஸ்ட் தெரிவிச்சு. இவர்களைப் போலத்தான் நம்ம நேரடியாகவே பார்க்கலாம். இந்த பூத்தில் கூட நம்ம வரிசையில் வந்து வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக காலையிலேயே தற்பொழுது வந்திருக்கிறார்கள். சரியாக 7 மணிக்கு தற்பொழுது இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கி விறுவிறுப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.